உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே. எப்படி இவளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது? ஆனால் பண்ணுறது மாசாக இருக்கணும். ஊரில் எல்லாரும் அவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க. அதே ஊர் முன்னாடி இவளுக்கு பட்ட பகலில் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்டா ஆகாஷ். ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமா பார்ப்போம். என்ன முடிவில் இப்போ வந்து உட்காந்துருக்கான்னு தெரியலையே. இவ்வளோ நேரம் நம்ம இருந்த திசை பக்கம் கூட பார்க்கல, இப்போ திடீர்னு வந்து உட்காந்துருக்கா. அதுவும் ஏதோ செவத்தை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. மூஞ்ச பற்றியே நல்லா எதுக்கு வந்து உட்காந்துருக்கான்னு தெரியாமல் அப்படி பேன் பார்த்துட்டு இருக்கு பாரு. ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு கேட்குதா பாரு. நான் ஏன்டி கேட்கணும்? கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவேன், வியாக்கியானம் பேசுவேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? வர வர உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலடி. கேட்கலனாலும் கோச்சிக்கிட்டு திடீர்னு எது உள்ளே போயிடுவா, அதனால் போயிடும்னா. ஆனால் ஏன் ஒரு மார்க்கமாக சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கா? சரி கேட்போம். ஆகாஷ் எல்லாத்துக்கும் ரெடியாக இருண்ணா. மீனாட்சி மீனாட்சி. என்ன? ஐயோ டோனே சரியில்லையே. ஒன்றும் இல்லை. என்ன திடீர்னு நீங்கள் வந்து உட்காந்துருக்கா? இது எங்கள் வீடு, நான் எங்கே வேணாலும் உட்காந்துருப்பேன். பிறந்ததுலேருந்து இங்கே தான் ஆடி ஓடி விளையாண்டுருக்கேன். ஏன் இந்த வயசில் எனக்கு இங்கே உட்காரத்துக்கு, இந்த நேரத்தில் இங்கே உட்காரத்துக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? விட்டா கேஸ் போட்டுருவா. ஏன் நம்மளுக்கு வீண் வேலை? உட்காந்ததெல்லாம் கரெக்டு தான். ஏன் ஒரு மாதிரி செவத்தையே பார்த்துட்டு உட்காந்துருக்கா? அது வச்சு என்கிட்ட ஏதாவது பேசுதான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ரைட்டு, நம்ம பேசாமல் இருக்கிறது தான் இப்போ ஏதோ சொல்ல வரா. சரி, அவளுக்கு தான் நம்ம லவ் பண்ணுறது தெரிஞ்சிச்சு, அதனால நம்ம தைரியமாக அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் இவள் உட்காந்துக்கிற தினசை பார்த்தா வேற ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வரா. ஓ மேடம், நம்ம வீக்னஸில் அடிக்கிறாங்களா? இந்த கொலுசையும் பாதத்துக்கிட்டீங்கன்னா 1000 தடவை வகையில் போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லி அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் பேசியிருந்தோம். அதை வச்சு இப்போ நம்மளுக்கு மேடம் பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தராங்க. எந்த பெண்ணோடும் எழுவது காமமே அடி உன்னோடு தோணலையே, சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே உன்னமுத்தாட தோணலையே, சுத்தமுள்ள உத்தமி குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு. 1000 தடவை மன்னிப்பு கேட்டிருப்பேன், 1000 தடவை ஐ லவ் யூ சொல்லியிருப்பேன் இந்த காலுக்கிட்ட. இந்த கால் அவ்வளோ அழகு தெரியுமா? அவங்க எதையோ ட்ரை பண்ணுறாங்கம்மா. ஆனால் நம்ம பார், ஒரு காதலே இதை ஆஃப் ஆகிடுது. காலை வச்சு தான் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. மாமா என்ன பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லையே, சும்மா தான் கீழே தாரையை பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றத்திட்ட விட்டு கொடுத்து போகிறதுல பெரிய ஈகோ தடுக்குதுல்ல. காலை தான் பார்த்தேன்னு சொன்னா என்ன? காலை தான் பார்த்தேன்னு சொன்னால் மட்டும் மனசில் இருக்கிறது புரிஞ்சிருமா? இதெல்லாம் திருந்தாதப்பா. திருந்தனத்தை சொல்ல பயமா இல்லை இருக்கு. கிட்ட போகலாமா? அடிச்சிருவாளோ? கிட்ட வந்து உட்காந்து பேசினா என்ன குறைஞ்சா போயிடுவாரு. சரி போவோம், நம்ம பண்ணுறது தானே. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வம்பு எடுத்துகிட்டு போவோம். ஆமாம் மீனாட்சி, இந்த கொலுசு தான் பழசாயிடுச்சுல, வேறு மாற்றலாம்ல? இப்போ என் வயலை சொல்லணும், நீங்கள் வாங்கி போட்டது, அதனால நான் மாற்றாம இருக்கேன், அப்படி தானே? என்னடி பதில் சொல்ல மாட்டேறா? இப்போ தான் மாமா, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி தான் மாற்றணும். ஏய் பொய் சொல்லாதானே எனக்காக? நான் போய் சொல்லி என்ன மாமா பண்ண போகிறேன் இதை மாதிரி விஷயத்தில்? ஆமாம், இவ்வளோ நேரம் தரையை பார்த்துட்டு உட்காந்துருந்தானு சொல்லிங்க. இவ்வளோ நேரம் எனக்கு காலை பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்க. அது தரையை பார்க்கும்போது அப்படியே காலம் அங்கே தானே இருக்குது, அப்படியே பார்த்தேன். நான் கட்டிலில் கால் வச்சுருக்கேன், தரை கீழே இருக்குது. நான் தரையில் கால் வச்சில்ல இவ்வளோ நேரம். ஏய் எப்படியோ பார்த்தேன், அதெல்லாம் விடு. நீ இந்த கொலுசு எப்போ மாற்றினா? தோ இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி. ஏதாவது ஒரு புது மாடல் வந்தால் எங்கள் அண்ணா உடனே எனக்கு மாற்றிட்டு வாங்கி தந்துடும். இதை விட 10-15 வருஷமாக நான் நிறைய கொலுசு மாற்றிட்டேன். இன்னும் இந்த கொலுசை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க? பெரிய பாசமலர் அண்ணன் தங்கச்சி, உடனே மாற்றி தந்துடுவார். இந்த பெருமைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைண்ணா. என்ன மைண்ட் வாய்ஸ் சத்தமாக கேட்குது? ஒன்றும் இல்லை, உண்மையாகவே மாற்றியாச்சா? ஆமாம் மாற்றியாச்சு. ஏன் நோண்டி நோண்டி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். வாயை திறந்து எப்பயுமே எதுவும் சொல்கிறது கிடையாது. செக் வந்து உட்காரதே வேஸ்ட்டுமா. சரி நான் போகிறேன். ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதான் உள்ளே வந்தால் ஒன்று நீ கீழே படுக்கிற, இல்லை நீ வெளியில் தூங்குற. அதான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நான் கட்டில் போட்டு இங்கே படுத்துட்டேன். எப்பயும் உங்கள் அப்பா தான் இங்கே படுத்துருப்பாரு. இன்றைக்கி என்னன்னு தெரில, வயலில் போய் படுத்துட்டாரு. அதான் இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு இன்றைக்கி நான் படுக்கலான்னு வந்தேன். மாமா அப்படிலாம் நான் தூங்குறதுக்கு காரணம் நீங்கள் தானே. அப்படி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி வச்சுருக்கிறது நீங்கள் தானே. எல்லாத்துக்கும் நீங்கள் காரணமாக இருந்துக்கிட்டு நான் செய்கிறத மட்டும் குத்தமாக சொன்னால் நல்லாவா இருக்குது? அப்படி இல்லடி, நான் தான் செஞ்சது தப்புன்னு சொல்கிறேன்ல. திரும்ப திரும்ப பனிஷ்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்குது? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கல. அதுக்கு சொல்யூஷன் தேட சொல்லி உங்கள் கையில் தான் பொறுப்பை கொடுத்துருக்கேன். சொல்யூஷன் தேடிட்டீங்க அப்படின்னா ஏன் கஷ்டப்பட போகிறீங்க? என்ன சொல்யூஷன் தேடுறீங்களா, இல்லை தேடியும் தேடாத மாதிரி நடிக்கிறீங்களா? தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல. கிடைக்காது. என்ன இப்போ எதுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அது அங்கேருந்தே சொல்லியிருக்கலாம்ல. மாமா என்ன பண்ணுறீங்க? கையெடுங்க. இல்லை மீனாட்சி, கண்டிப்பாக நான் பண்ண தப்புக்கு எல்லாரும் முன்னாடி ரோட்டில் தான் உன் காலில் விழணும். இருந்தாலும் இப்போ உன் காலில் விழுந்துட்டு ரோட்லேயும் நான் விட ரெடியாக தான் இருக்கேன். என்னை மன்னிப்பு அடி. ஐயோ மாமா, முதல்ல கை எடுக்கிறீங்களா?
முடியாது. நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, நான் கையெடுக்கிறேன். நான் உன்னை விட்டுட்டு போனது தப்பு தாண்டி. ஆனால் ஏன் விட்டுட்டு போனான்னு எனக்கு தான் தெரியும். நான் கண்டிப்பாக அதை ஒரு நாள் அவன்கிட்ட சொல்லுவேன். உன்னை வேணும்னு எல்லாம் விட்டுட்டு போகலடி. விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இப்போ சொல்லலை, நான் சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு என்னை மன்னிச்சிட்டியாடி? மாமா ப்ளீஸ் கையெடுங்க, நான் மன்னிச்சிட்டேன். எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்கடி நீ. அதெல்லாம் நான் மதிச்சதே கிடையாது. நீ தூங்குனியா சாப்பிட்டியான்னு ஒரு நாள் நான் கேட்டது கிடையாது. விருப்பம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சும் என்கிட்ட நீ வேணான்னு எழுதி கொடுத்தோம். எப்படி நான் மனசு மாறிடுவேன் என் கூட போராடின பற்றியா? அந்த இடத்துல நீ ஜெயிச்சிட்டடி. உன் பாசம் தான் ஜெயிச்சுது. நான்லாம் சும்மா. நீ என் மேலே வச்சிருந்த காதலுக்கு முன்னாடி நான் உன் காலை பிடிக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மீனாட்சி. என்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லேன். மாமா ப்ளீஸ் கையெடுங்கண்ணா, மன்னிச்சிட்டேன். மனசார என்னை மன்னிச்சிட்டியா? நீங்கள் என்கிட்ட எழுதி வாங்கினப்பவோ இல்லை என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னப்பவோ எனக்கு உங்கள் மேலே கோவம் வரல மாமா. எதையுமே புரிஞ்சுக்காம நான் போயிடுவேன்னு சொல்லியும் நீங்கள் நடுவில் என்னை விட்டுட்டு போனீங்க பார்த்தீங்களா? அப்போ தான் மாமா எனக்கு உங்கள் மேலே கோவம் வந்துச்சு. ப்ளீஸ் டி, எதுவுமே இப்போ பேசாதன்னு அதை பற்றி. என்னை நீ மன்னிச்சிட்டல, அது போதும். மனசு கஷ்டமாக இருக்கு மீனாட்சி அதெல்லாம் நினச்சா. ராத்திரியும் பகலும் தூக்கம் வர மாட்டேது தெரியுமா? எத்தனை நாள் நான் இதெல்லாம் நினச்சி தப்பிச்சிருப்பேன் எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும். தெரியுமா? ஐயோ மீனாட்சி வளராத, தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கவே கூடாது. இது எப்படி தெரியும்? இல்லை மாமா, இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா மாறி இருப்பீங்கன்னு தோணுது, அதனால சொன்னேன். சரி வாங்க உள்ளே வந்து தூங்குங்க, பனியாக இருக்குல்ல. பனியாக இருந்தாலும் இந்த நிலா வெளிச்சத்தில் என் பொண்டாட்டியை பார்க்கும்போது அந்த நிலாவே வெக்கப்பட்டு மறைஞ்சிடுச்சு பார்த்தியா? மாமா ஓவர்ண்ணா. உண்மையாடி, உன் முன்னாடி வந்து அந்த நிலாவை நிற்க சொல்ல வெக்கப்பட்டுட்டு ஓடி போயிடும். நம்மளை விட்டு பேர் அழைக்கான்னு. போதும் போதும், நான் மன்னிச்சிட்டேன்னா அதுக்குன்னு ஓவராக தான் பேசுவீங்க. ரொம்ப சிரிக்காதீங்க, நான் மன்னிக்க மட்டும்தான் செஞ்சேன், உங்களை நான் ஏற்றுக்கலன்னு. எனக்கு தெரியும்டி, நான் ப்ரப்போஸ் பண்ணாமல் நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு. ம் இவர் வந்து மன்னிப்பு கேட்பாரான், உடனே நாங்கள் ஏற்றுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. ப்ரப்போஸ் பண்ணி பின்னாடியே சுற்றி லோன்னு லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான். எனக்கு உன்னை வெரைட்டி லவ் பண்ணணும்னு தான் ஆசை. உன் பின்னாடியே சுற்றுறது, இந்த பாவாடை தாவணி போட்டு மீனாட்சியை லவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, உன் சேனல்லாம் இன்னமா காயில? ம் ஆமாம் காயில. நீங்கள் வேணால் பாருங்களா, திருப்பி அம்மா எல்லா துணியும் துவச்சிட்டாங்க. அப்படியா? எனக்கு எதுவும் அப்படி தெரியலையே. இதுக்காக தான் பாவாடை தாவணி போட்டிருக்கேன், இப்போ நம்ம சொல்லணும் அப்படி தானே? உண்மையாக தான் துவச்சிருக்காங்க. நான் தான் அன்றைக்கே சொன்னல, ஏன் போடக்கூடாதா? ஏன் பாவாடை தாவணி எல்லாம் வேஸ்ட்டாக தானே இருக்குது, அதனால நான் போட்டிருக்கேன். போடு தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ரீசன் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டாரா? ம், என்ன மனசுக்குள்ளே ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. முதல்ல இப்படி பார்க்குறத நிறுத்துறீங்களா? எதுக்கு இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஏன் பொண்டாட்டி நான் பார்ப்பேன், எவன் கேட்பான்? ஆமாம், இவர் பொண்டாட்டி இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தாரு, இப்போ தான் உரிமை கொண்டாட வந்திருக்காரு. திரும்ப அதை பற்றி பேசாதடி. நான் பேசுவேன் தான். என்ன இவ்வளோ நாள் பொண்டாட்டின்றவ எங்கே போனா உங்கள் லைஃப்பில்? இப்போ தான் பொண்டாட்டியை பற்றி தெரியுதா என்ன? மாமா ஏன் சீரியஸ் ஆகிட்டீங்க? நான் சும்மா தான் சொன்னேன். சும்மா சொன்னாலும் ஒரு வாட்டியும் நீ சொல்லும்போது என்னை செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் மீனாட்சி இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன் தான், தப்பு பண்ணலன்னு சொல்ல. காலில் கூட விழுந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி மன்னிப்பு கேட்டா நீ என்னை மன்னிப்பேன்னு சொல்கிறியோ சொல்லு, மன்னிப்பு கேட்குறேன். ஐயோ மாமா, நான் ஏதோ சும்மா உங்களை வெறுப்பேற்றத்துக்கு சொன்னேன், சீரியஸ் ஆகாதீங்க. ம், சரி மீனாட்சி, ஒன்றும் இல்லை. நீங்கள் உட்காந்துருக்கணும்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வா, நான் போகிறேன். இங்கே தூங்க தானே வந்தீங்க, அப்புறம் என்ன? இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது, நான் உள்ளே போயிட்டு வரேன். மீனாட்சி என்னாச்சு? மாமா நான் சத்தியமாக உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக பேசல மாமா. நீங்கள் என்னை விட்டுட்டு போன அந்த கொஞ்ச நாளில் எப்படிலாம் பேசினாங்க தெரியுமா? அதோட வெளிப்பாடு தான் இப்போ வந்துட்டுருக்கு. ஒரு ஆம்பளை எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம் மாமா. ஆனால் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு ஒருத்தனை வேணான்னு தூக்கி போட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், இல்லை அவள் வேணான்னு தூக்கி போட்டாலும் சரி, அவன் வேணான்னு தூக்கி போட்டாலும் சரி, இந்த சமுதாயம் அந்த பொண்ணை மட்டும்தான் மாமா குத்தம் சொல்லும். அப்படிப்பட்ட கஷ்டத்தை தான் மாமா நான் அனுபவித்தேன். ஒரு வெளியில் போக முடியல, கோயிலுக்கு கூட நிம்மதியாக போக முடியல. வாழை வெட்டியாக இருக்கா, மலடியாக இருக்கா, புள்ள பெற்றுக்க தகுதி இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டான், படிக்கலன்னு விட்டுட்டு போயிட்டான், அழகா இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டான், இவள்கிட்ட ஏதோ கோரை இருக்கா அதனால் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு காது கூசுகிற மாதிரி பேசினாங்க தெரியுமா மாமா? வாழ்க்கனே தெரியாத எனக்கு வாழா வெட்டி பட்டமும், வாழவே ஆரம்பிக்காத எனக்கு மலடி பட்டமும் தேவையா மாமா? உசுருக்கு உசுரா அவங்கள சின்ன வயசுலேருந்து காதலிச்சு, நான் காதலிச்ச ஒரு தப்பை தவிர வேற எதுவுமே பண்ணலையே மாமா. அதுக்காக எனக்கு இந்த பட்டத்தெல்லாம் வாங்கி தந்தீங்களான்ற அளவுக்கு கோவம். எனக்கு இருக்கிற கோவம்லாம் இவங்க பேசுறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்களேன்னு தான். நானும் நீங்கள் போயிடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மாமா வேணான்னு எழுதி கொடுத்தேன். ஆனால் வேணான்னு எழுதி கொடுத்ததுக்கு பின்னாடி இவ்வளோ கேவலமான வார்த்தைகள்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. என்னதான் இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் படிச்சிருந்தாலும் ஒரு போஸ்டிங்கில் இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே மாமா. எனக்கும் மனசில் ஆசை எல்லாருக்கும்ல. இவ்வளோ கேவலமான வார்த்தைகளை வாங்கிக்கிட்டு நான் வாழறதுக்கு ஒரு சில நேரம் செத்துடலான்னு கூட நினைப்பேன் மாமா. ஆனால் சாக தைரியம் இல்லை. இப்போ கூட என்ன மாமா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் ஏதோ ரீசனால் வந்திருக்கீங்க, திருப்பி போயிடுவீங்களா, இல்லை இவ வாழ வெட்டியாக இருப்பாளா,
வாழ்வாளா அப்படின்னு நம்ம அம்மா நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த 4 பேர் 4 விதமாக பேசுறதுக்குலாம் நான் எதுவும் சொல்லலை. இது கிராமம் அம்மா. இங்கே எது நடந்தாலும் வெளியில் தெரியும். சிட்டி மாதிரி கிடையாது, யார் வாழுறாங்க யார் வாழலை அப்படின்றதுக்கு. நம்ம எல்லாரையுமே எங்கள் சொந்தக்காரங்களாம் நினச்சி தான் பழகிட்டு இருக்கோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடாதுன்றதுக்காக கதவை அடைச்சிட்டு வாடுற வாழ்க்கைலாம் அம்மா கிராமத்து வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் போயிருக்கீங்க. நான் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவிச்சு போயிருந்திருக்கேன் மாமா. என்னை எப்படி உடனே மன்னிக்க சொல்கிறீங்க? உங்களை எதுக்கு சொல்கிறீங்க? உங்கள் கூட வாழ சொல்கிறீங்க? எனக்கு மனசு வரல மாமா. என்ன கேவலமாக பேசினவங்க முன்னாடிலாம் நான் வாழ்ந்து காமிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த தைரியம் எனக்கு வரல. அந்த தைரியத்தை வர வச்சு நாள் போஸ்டிங்கில் போய் உட்கார வச்சது கூட நீங்கள் தான். சின்ன வயசுல எனக்கு எல்லாம் அப்படிதான் மாமா பார்த்து செஞ்சீங்க. திரும்பி இப்போ பார்த்து செய்யணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆனால் பாதியில் போயிட்டீங்கன்னா நான் உடஞ்சி போயிடுவேன் மாமா. உடஞ்சி போயிடுவேன்றதை தாண்டி ஊரு தெரியாத அழிஞ்சே போயிடுவேன் மாமா. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எப்பயுமே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டி. எந்த ஊரில் எல்லாரும் உன்னை அசிங்கமாக பேசினாங்களோ அவங்க எல்லாரும் முன்னாடியும் உன் காலில் விழுறது கூட நான் ரெடியாக தான் இருக்கேன். அவங்க எல்லாரும் முன்னாடி தாண்டி நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன். அழுத என் மனசு தாங்கவே மாட்டுது. அதுவும் இப்படி அழுது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மீனாட்சி. ஏமாம்மா, உங்களுக்காக நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ கல்யாண வயசு வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். என் மனசு மாறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்களா? மீனாட்சி இங்கே பாரு. நான் பார்க்க மாட்டேன். இங்கே பாரு, எனக்கு தெரியும் நீ என்ன மனசில் நினச்சிட்ருக்க, என்ன எந்த அளவுக்கு உன் மனசில் சுமந்துட்டுருக்க, அது எல்லாமே எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாமல் ஒன்றும் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இல்லடி. உனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்கிட்டேருந்து. கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பை நான் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவேன். அதை நிறைவேற்றினதுக்கப்புறம் தான் நான் உன்கிட்டயே வருவேன். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் கூட நீ என் கூட வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீயும் நானும் ஃப்ரெண்டாகவே இருக்கலாம், லவ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உனக்கு ஒரு துணையா, உனக்கு ஒரு நிழலா கண்டிப்பாக உன் கூட வருவனே தவிர மற்றபடி உங்ககிட்டேருந்து எதிர்பார்ப்பு எனக்கு இருக்காது. நீ கண்டிப்பாக தைரியமாக இருக்கலாம். உனக்காக என் மேலே முழு நம்பிக்கை வந்து இவன் கூட வாழ்ந்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணும் என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு நம்ம வாழ ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் எனக்கு இந்த மீனாட்சி போதும். மாமா ஆழாதீங்க, பார்க்க முடியல. இப்போ கூட பாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். என் கண்ணுலேருந்து கண்ணீர் வந்தால் அதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பாவி நான் என் கண்ணுலேருந்து கண்ணீர் மட்டும் இல்லை ரத்தம் வர்ற அளவுக்கு நான் அழுவலாம். அதுக்கு கூட நான் பண்ண பாவம் சரியாகாது. ஒரு பொம்பளை பிள்ளைய தவிக்க விட்டுட்டு போயிருக்கேன். நான் போனது சரியாகவே இருந்தாலும் உன் இடத்துல இருந்து நான் யோசிக்கல. நம்ம போனால் இவளுக்கு என்ன நடக்குன்றதை யோசிக்காமல் விட்டுட்டேன். உன் மேலே பாசம் வராதப்போ போயிருந்தா கூட பரவாயில்ல. உன் மேலே பாசம் வந்ததுக்கப்புறம் போனேன் பார்த்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம். மாமா இந்த மன்னிச்சிருடி. காலம் பூரா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் கூட உன் காலை தொட்டு கும்பிட்டா கூட இந்த பாவத்தை என்னால் சரி பண்ண முடியாது. தயவு செஞ்சு அழாதடி ப்ளீஸ். இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது. நான் அழலை, நீங்கள் முதல்ல அழுவாதீங்க. நான் அழலை. அழகை நிப்பாட்டேன், நீங்களும் அழுகாதீங்கண்ணா. நான் அழலை, நீங்களும் அழுவாதீங்க. இப்போ கூட நான் அழுகுறேன் தானே உன் கஷ்டத்தையும் மறைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு எந்த கஷ்டமும் கடவுள் தரமாட்டாருன்னு நம்புகிறேன் மாமா. கடவுள் தராமல் இருக்கிறோலையோ என்னால் உனக்கு எந்த கஷ்டமும் இதுக்கப்புறம் வராமா. நான் கண்டிப்பாக உன்னை பொக்கிஷமாக பார்த்து பண்ணி. மாமா ப்ளீஸ் அழுவாதீங்கண்ணா. என்னாச்சு உண்மையிலே மனசார நான் மன்னிச்சிட்டியா? மனசார மன்னிச்சிட்டேன் மாமா. நான் ஏற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் மனசு கொஞ்சம் தடுமாறுது. அதுவும் கொஞ்ச நாளில் சரியாயிடும். மாமா இறக்கி விடுறீங்களா? சாரி மீனாட்சி, நான் நிமிர சொன்னேன்னா அதான். பரவாயில்ல. ஆனால் ஒரு 2 நிமிஷம் என் பொண்டாட்டி ஃபேஸை பார்க்க எனக்கு பர்மிஷன் உண்டா? பார்க்கலாம். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன். பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழ்வேன். I'm very happy. Start music. ஒன்றும் ஜோலி புரியல. நான் ஏன் அப்படி உட்காந்துருக்கேனா? ஏன் அப்படி உட்காந்துருக்கேன் நான்? இல்லை கிறுக்கு பையல, நீ தான் சொல்லணும் ஏன் அப்படி உட்காந்துருக்கேன்னு. காலையிலேருந்து டீ வாங்க வர்றவங்களுக்கு பூரா டீ இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்க. வர்றவங்க ஃபுல்லாக முத்து டீ கடையை திறந்து வச்சுட்டு யாருக்கும் டீ தர மாட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படியா சொன்னேன்? ஏலே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ இப்போ? மொட்டாச்சி உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கதை சொல்லட்டா? ஏலே ரொம்ப நாளாக நீ ஒரு கதை சொல்லுவேன்னு தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீ தான் எந்த கதையும் வாயை திறந்து சொல்ல மாட்டிய. நான் என்ன கதை சொல்லுவேன் நீங்களா எதிர்பார்க்குறீங்க?
அதான் நீ ஏதோ லவ்ஸ் பண்ற மாதிரி நாங்களாம் கேள்விப்பட்டோம். அந்த கதையை தான். என்னது, நான் லவ் பண்றேனா? யார் உங்களுக்கு சொன்னா? யாருடா சொன்னோம்? அதான் உன் முகர கட்டையை பார்த்தாலே தெரியுது. நைட்டு பூரா விட்டத்தை பார்த்து சிரிக்கிறியா, சின்ன பொட்டியை பார்த்து சிரிக்கிறியா, பெரிய பொட்டியை பார்த்து சிரிக்கிறியா, பத்த குறைக்கு சோறு திங்க மாட்டேறியா, குளிருதுங்கிறியா, வெயில்ல உட்காந்துருந்தாலும். அப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் காதல் தானே, எங்களுக்கு தெரியாதா? காதலிச்சா இப்படிதான் இருக்குமோ? அட கிறுக்கு பயப்புல, இப்படிதான் இருக்கும். அப்ப உனக்கு என்ன பண்ணுது அதை சொல்லு முதல்ல. சொன்னினா அதுக்கான கரெக்டான வழி நாங்க சொல்லி கொடுத்துருவோம். என்ன இவங்க கிட்டலாம் சொல்லலாமா வேணாமான்னு தெரியலையே. ஆனா உண்மையிலேயே நம்ம அந்த புள்ளைய காதலிக்கிறோமா? நம்ம நைட்டு ஏன் அப்படி பேசணும்? அப்படி பேசுனதுனால தானே அந்த புள்ளையும் கதையெல்லாம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. சொன்னதுனால தானே இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கோம். இப்போ என்ன பண்றது? இவங்க கிட்டலாம் சொன்னாதான் கரெக்டான முடிவு கிடைக்கும். ஆனா நம்ம லவ் பண்றேன்னு சொல்ல வேணாம், பொதுவா ஒரு கதைன்னு சொல்லுவோம்னா. ஏலே, நீ உன் கதைன்னு சொல்ல வேணாம். உனக்கு ஒரு கதை மனசுல இருக்குல்ல, அந்த கதையை யார் கதையோ நினைச்சிட்டு சொல்லு. நாங்க அதுக்கு ஏத்தாப்பல பதில் சொல்றோன்னு. அம்மா மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்லுதுங்கம்மா. இல்லை, எப்படி நீ அதை உன் கதைன்னு சொல்ல மாட்ட. நீ சொல்றது கண்டிப்பா உன் கதையா தான் இருக்கும். அதனால நீ சொல்லு, நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஏமா இருளை, அது என் கதைலாம் கிடையாது. நான் பொதுவா எஃப்எம்ல ஒரு கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அந்த கதையை தான் உங்ககிட்ட சொல்றேன். ஏமா திருகாணி, ஏமா மொட்டாச்சி, இதெல்லாம் என் கதை கிடையாது. நீங்க முதல்ல அந்த முடிவோட கதை கேட்க வாங்க, நான் சொல்றேன். சரி, அதான் நம்புறேன்னு சொல்லிட்டோமே. நீ அந்த எஃப்எம் பட்டியில கேட்கற கதையை சொல்லு. அது என்ன கதைன்னு சொல்லு, நாங்க அதுக்கு என்ன முடிவு சொல்லுன்னு சொல்றோம். உங்களெல்லாம் நம்பி சொல்லலாமா? ஏன்டா எஃப்எம் பட்டியில சொல்ற கதைன்னு சொல்ற? அப்ப ஊரே கேட்டிருக்குமே. எங்கிட்ட சொல்றதுக்கு தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கியோ? ஆமாம்ல, அப்ப நான் சொல்றேன்னா, ஒரு பையன், அந்த பையனுக்கு வந்து வசதிலாம் கிடையாது. அவன் சொந்தமா ஒரு தொழில் வச்சிருக்கான். அதாவது உன்ன மாரி அப்படித்தானப்பா? என்ன மாதிரியா? இல்லடா, அவ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றா, வேற ஒண்ணும் கிடையாது. உன்ன மாரி தொழில் வச்சிருக்கவன்னு சொல்றா. ஏக்கா, அவளை கம்முன்னு இருக்க சொல்லுன்னு அப்புறம் மீதி கதையை சொல்ல மாட்டான். சரி சரி, நான் கம்முன்னு இருக்கேன். நீ மேல சொல்லியா? அந்த பையன் சொந்தமா தொழில் வச்சிருக்கானா? அந்த பையன் ஒரு புள்ளைய யார் எவருன்னா தெரியாது. ஆனா போன்ல பேசியே அந்த புள்ள குரலை கேட்டு அந்த புள்ளைய பிடிச்சிருக்குன்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டான். சரி, நினைச்சாச்சு, அப்புறம் என்ன? அந்த புள்ள அழகா இருக்குமா அழகா இருக்காதா, அந்த புள்ள படிச்சிருக்கா படிக்கலையா, அந்த புள்ள பணக்காரியா இல்ல பணக்காரி இல்லையா, இதெல்லாம் எதுவுமே அந்த பையனுக்கு தெரியாது. இது வரைக்கும் எதுக்குமே ஆசைப்படாத அந்த பையன், அவன் குடும்பம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்ச அந்த பையன், அதையும் தாண்டி அந்த புள்ள பேசுறதை கேட்டு, அந்த புள்ளையோட அக்கறையை கேட்டு, அந்த புள்ள அவன்கிட்ட பேசின விதத்தை வச்சு அந்த புள்ளைய அந்த பையனுக்கு பிடிச்சி போச்சு. எல்லாம் நியாயமா தானே இருக்கு. அந்த பையன் அழகை பார்க்கல, நம்மளை பொறுத்த அளவுக்கு மற்றது எதுவும் தேவையில்ல. அழகை பார்க்கலன்றப்ப அந்த புள்ள பேசுறது குணமா இருந்ததுனால தான் அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, குணமா இருக்கிறதுனால தான் பிடிச்சிருக்கு. அந்த புள்ள பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலதான் இருக்குது. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்காமே. அப்படி என்ன பிரச்சனை? அதான், அந்த பிரச்சனைக்கு தான் நீங்க இப்ப எல்லாரும் முடிவு சொல்லணும். சொல்லு, நல்ல முடிவா சொல்லிடும். அந்த புள்ள வீட்டுல நல்ல வசதியாம். அவங்க அப்பங்காரன் நல்லா வசதியா இருப்பானா, அவங்க அண்ணங்காரன் நல்லா ரவுடி மாட்டுக்கு இருப்பானா. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த புள்ளைக்கு வலுக்கட்டாயமா மாப்பிள்ளை பாக்குறாங்களாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. சரி, அதுக்கு என்ன? அந்த புள்ளைக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? இந்த பையன் பிடிச்சிருக்கின்ற மாதிரி தான் சொன்னான். ஆனா அந்த புள்ள என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு பிடிச்சலாம் இருக்கு, ஆனா என் நிலைமையை கேட்டா அதுக்கு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுத்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன நிலைமை? அதான் இப்ப சொன்னேனே, அவங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனையானவங்கன்னு. அதே மாதிரி இருக்கும்போது அந்த புள்ள லவ் பண்ணி ஒரு இல்லாதப்பட்ட பையனை கல்யாணம் பண்றது அவங்க அப்பாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் பிடிக்குமா? இவங்க எல்லாரையும் மீறி நீங்க நான் தான் வேணும்னு சொன்னா, என்னதான் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினைச்சா மட்டும் எனக்கு திருப்பி கால் பண்ணி நல்ல முடிவா சொல்லுங்க, நீங்க எந்த முடிவு சொன்னாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளை எஃப்எம்ல பேசுறதை நிறுத்தி போச்சு. இப்போ பிரச்சனையை அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவங்க குடும்பம் இதெல்லாம் மீறி அந்த பையன் என்ன பயப்படுறான் அப்படின்னா, அந்த பிள்ளைய எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, இது உள்ளெல்லாம் போனால் சண்டை போட வேண்டியது வரும், அடிதடி பிரச்சனை வரும், கலவரம் வரும், இதெல்லாம் மீறி ஒரு பட்ட பிள்ளைய எப்படி கைப்பிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏலே, இதெல்லாம் ஒரு ஆம்பளை புள்ள சொல்ல காரணமாடா? ஒரு புள்ள லவ் பண்ணுதுன்னு இந்த காலத்துல சொல்லும்போது, அதுவும் அந்த பையன் இல்லாதப்பட்ட பையன், படிக்காத பையன் அப்படின்னு இருக்கும்போது, அந்த பையெல்லாம் அவன் காதலிக்கிறேன்னு சொல்றானா, எவ்வளவு பெரிய மனசுடா. இப்போ இருக்கிற பிள்ளைவெல்லாம் அழகா பார்க்குதுவோ, வசதியை பார்க்குதுவோ, நல்லா படிச்சுட்டு ஆபீஸ் வேலைக்கு போறானான்னு பார்க்குதுவோ, எல்லாம் தெரிஞ்சு அந்த புள்ள இந்த பையல ஓகேன்னு சொல்லும்போது இவனுக்கு என்னடா கேடு வந்து கிடக்கு? ஏலே, அந்த பயலுக்கு அந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா உன் கதைப்படி, அந்த பயலுக்கு அந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பயலுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க ரெடி. எந்த பயலுக்கு? அதான்டா நீ கதையில சொன்னிய அந்த பயலுக்கு, அந்த புள்ளைய கூட்டாந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். சும்மா கதை சொல்லாதீங்க. அந்த பையனா அந்த பையன் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அந்த பையன் போய் அடித்தடியில் இறங்குறதுக்கு அந்த பையலுக்கு குடும்பம்லாம் இருக்கு. அந்த பையலுக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கு. அவள் வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சாதான் அவன் வாழ்க்கையில் அவள் எதா இருந்தாலும் முடிவு எடுப்பான். நல்லா உருட்டுறான் கதையை. ஏக்கா, இந்த உருட்டுனா என்ன? எடி, இந்த பயலுவோ உண்மையான கதையை உருட்டா கதையை சொல்றானுல்ல, அது பேர் தான் உருட்டியே சொல்றதான். இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் இது நல்லா இருக்குல்லடி. நல்லா இருக்குக்கா. அப்ப இவன் உருட்டி தான் பேசுறானோ? டி, அவன் தான் கடைசியா சொல்லிவிட்டானே அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு. அதுல இருந்தே தெரியலையா பச்சை அவங்க கதை தானே. ஏக்கா, இப்ப என்னக்கா இவனுக்கு பதில் சொல்றது? அதுக்கு நாங்க தான் பதில் சொல்லணும். என் பேரை என் கூட்டில் சொல்லி அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா பிரச்சனையே இல்லைல்ல. ஏக்கா, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நம்ம டீச்சரும் நம்ம பார்த்து பையில தான் காதலிக்கிறாங்கன்னு. அந்த கதை பழைய கதடி, இப்போ அது முடிவுக்கும் வரப்போகுது. அதான் பேசி பார்ப்போம். என் அம்மா வீட்டுக்கு போனாதான் தெரியும்.
ஏக்கா மாப்பிள்ள தான் ஒரு மாதிரியா இருக்காரு, நீ வந்து பேசுக்கா. ஏன்னா அவ தத்தளிச்சு போய் நிற்கிறான். நீ ஒரு முடிவு எடுத்துட்டனா இந்த பையன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடச்சிரும் பாரு. ஆமாக்கா, சொல்கிற மாதிரி பார்த்த பையலுக்கு இவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இவன் வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிடும்லக்கா. இவன் தங்கச்சிக்காக தான் யோசிக்கிறான். பாவம் கமுத்து பையன் இது வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு ஆசைப்பட்டது கிடையாது. தடவை ஒரு பிள்ளை மேலே ஆசைப்பட்டிருக்கான். அந்த பிள்ளை இவனுக்கு கிடைக்கணும்லக்கா. சரிடி, இன்னைக்கு சாயந்தரம் போய் பேசுவோம் பார்த்த பைய வீட்டில். ஏம்மா எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, அந்த பையன் அந்த பிள்ளைய தாராளமாக காதல் செய்யலாம். காதல் செஞ்சுக்கிட்டே இருந்தா கல்யாணம்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அப்போ பிரச்சனை வந்தால் பார்த்துப்போம். காதல் பண்ணலாமா? தப்பு இல்லையா? பிரச்சனை வந்தா என்ன பண்றது? ஐயா, அதெல்லாம் அந்த பையலோட தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பையன் முடிவு எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது பாரு. பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த பையலுக்கு கொஞ்சம் தைரியம் இல்லை. ஐயா, பொட்ட பிள்ளைய காதலிச்சிட்டாலே தைரியம் கீரியெல்லாம் வரணையா. அந்த பையனை அந்த பொண்ணை எந்த காரணம் கூட விட்டுற வேணாம்னு சொல்லு. ஏன்னா அந்த பிள்ளையால தான் அந்த பையன் ரொம்ப நாளாக சந்தோஷமா இருந்தாயா. இருளாயி, ஐயா, நீ சொல்கிற கதையை நாங்கள் கேட்டாலும், நீ சொல்கிற கதையை நாங்கள் மனசுலேயே வச்சுக்கிட்டு உனக்கு காமெடியாக பதில் சொன்னாலும் இது உன் கதை தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுது சாமி. நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த பிள்ளை எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த சீமையில் இருந்தாலும் சரி, அவளை உனக்கு கூப்பிட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்கள் 3 பேரோட பொறுப்பு. அதனால் நீ தைரியமாக இப்போதைக்கு காதல் மட்டும் பண்ணு. கல்யாணத்தை பற்றி போறவு யோசிப்போம். உங்களுக்குலாம் தெரியுதா உண்மையாவே இது என் கதைன்னு? அப்பட்டமா தெரிஞ்சு போச்சியா நீ சொல்லும் போதே இது உன் கதை தானே. அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் கதை கேட்டீங்க? தெரிஞ்ச மாதிரி கேட்டால் நீ முழுசாக சொல்ல மாட்டலையா, அதனால தான் அப்படி கதை கேட்டோம். இருந்தாலும் இது என் கதை இல்ல. நீங்க போய் எங்கேயும் உளறி வைக்காதீங்கன்னா. நாங்கள் தான் சொல்லிட்டோமே இது உன் கதைன்னு. சத்தியமாக நாங்கள் யார்த்தையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை. நீ தைரியமாக உட்காந்து லவ் பண்ணுன்னு. ஆ, இல்லையா, தைரியமாக அந்த பையலை அந்த பிள்ளைய லவ் பண்ண சொல்லுன்னு சொல்கிறா. உன் கதைப்படி நீ அப்படியே வச்சுக்கோயா. இப்போ லவ் பண்ணா தப்பு இல்லையா? லவ் பண்ணா இதனால பிரச்சனை வராதா? லவ் பண்ணா அந்த பையனோட குடும்பம் எதுவும் பாதிக்கப்படாதா? லவ் பண்ணா அந்த பையனுக்கு தைரியம் இருக்குமா அவங்க அப்பாவையும் அண்ணனையும் மீறி கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு அந்த புள்ளைய? ஆனா அந்த புள்ள ரொம்ப व्यசனமா பேசிச்சு. அந்த ரேடியோ பட்டியில பேசும்போதே என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த நரகத்துலேருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு ஏதாவது வழி கிடைக்குமா? கூட பிறந்த அண்ணனும் பெத்த அப்பனுமே என்னை பணத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் ஒரு குணம் கூட அறியாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட நரகத்துலேருந்து சந்தோஷமான வாழ்க்கைக்கு போவ எனக்கு பிடிச்ச ஒருத்தன் இருக்கான், அவன் என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போவானா அப்படின்னு பேசிச்சு. ஐயா, இந்த அளவுக்கு மனசு வருத்தப்பட்டு பேசுகிற ஒரு பிள்ளைய நம்ம தவிக்க விடலாம் ஐயா. அந்த புள்ள உன்னை நம்பி தானேயா இவ்வளோ தரம் பேசியிருக்கு. உன்னை பிடிச்சிருக்குன்றதுனால தானேயா மொத்த கதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் உன் முடிவு தாயா. நாங்கள் எதுவும் சொல்லலை. எங்களால் வெளியே தெரிஞ்சிடும்லாம் நீ நினைக்காத. உங்கள் அப்பத்தாவுக்கு கூட தெரிய வராது. உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு நீ தான் வேணும்னு நிற்கிற ஒரு பிள்ளைய எந்த காரணத்துக்காகவும் இழந்துடாத. இதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் போயிட்டு வரோம். இப்போ நான் என்ன பண்ணுறது? இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அந்த புள்ள தவிச்சு போய் தான் நிற்கிது. நம்ம ஆசை வார்த்தையை காட்டுற மாதிரி பேசியும் போட்டோம். அந்த பிள்ளையும் நம்மளை நம்பி தான் எல்லா கதையும் சொல்லிச்சு. இப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையை தவிக்க விட்டுட்டு நம்ம வாழ்க்கைக்காகவும் நம்ம குடும்பத்து வாழ்க்கைக்காகவும் யோசிக்கிறது சுயநலமாக தப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்ல. எப்பயுமே ஃபோன் பண்ணி பேசும். இன்றைக்கி ஒரு ஃபோனை கூட காணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த பிள்ளையை நம்ம பார்க்காமலே காதலிச்சிட்டோம். அந்த பிள்ளையை நம்மளை பார்த்தது கிடையாது. அந்த பிள்ளை நம்மளை பார்த்தா பிடிக்குமா? அந்த பிள்ளைக்கு எது நடந்தாலும் நடக்கட்டும். அந்த பிள்ளைகிட்ட நம்ம மனசில் இருக்கிறத சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் பின்வாங்கக்கூடாது. நம்மளுக்காக கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருக்க சொல்லுவோம். நம்ம தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிப்போம். ரிங் போது எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஹலோ மகா. நான் மகானு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் யார் பேசுகிறீங்க? நான் பரத் பேசுகிறேன். பரத் அண்ணா, சொல்லுங்கள். என்ன தெரியுதா யாருன்னு? ஐயோ அண்ணா, உங்களை தெரியாமலா? சொல்லுங்கள், என்ன விஷயம்? எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. அதுவும் என் நம்பர் யார்கிட்ட வாங்கினீங்க? உன் நம்பர் யார்கிட்ட வாங்கணுமோ அவங்கள்ட்ட வாங்குறதுக்கான சூழ்நிலை இல்லை. அவங்க ஃபோன்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. முத்து ஃபோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நம்பரு. இப்போ சொல்லு, கார்மேக குழலி நீ தானே? அண்ணா, அது வந்து சொல்லுமா, நீ உண்மையை தான் சொல்லணும். ஆமாண்ணா, நான் தான் கார்மேக குழலி. நான் எஃப்எம் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறேன். அப்போது எல்லாருமே அவங்கவுங்களோட நேம் சொல்லி அவ்வளோவா பேசுறது கிடையாது. அதனால் எனக்கு நான் வச்சுக்கிட்ட பேர் கார்மேக குழலி. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நீ முத்துக்கிட்டே ஏன் பேசுகிறன்ற கான்செப்ட் தான் எனக்கு புரியல. நான் ஏன் பேசுகிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்து கால் பண்ணியிருக்கீங்க. இங்கே பாரு மகா, நீ தான் மகான்றது அவனுக்கு தெரியாது. யாரோ ஒரு பொண்ணு எஃப்எம்மில் பேசுகிறா. அந்த பொண்ணுக்கு அவன் ரொம்ப அடிக்ட் ஆயிருந்தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ தான் ரீசெண்டாக நீ ஊருக்கு வந்துட்டு போனல, அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கிடச்சிதுன்னு அவன் பேசினான். அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா நீ ஊரில் இருக்கிற வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் வரல, அவன் சேடாக இருந்தான். நீ ஊருக்கு போனதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் வந்துச்சு, அவன் ஹாப்பி ஆகிட்டான். அந்த கையோட அவன் காலும் பேசிகிட்டு இருக்கான். அவன் பாசத்தோட விளையாட நினச்சிடாதன்னு. யார்கிட்டையுமே அவன் இவ்வளோ க்ளோஸாக பேசுறதுலாம் கிடையாது. அதுவும் ஃபோனில் பேசுறதுலாம் சுத்தமாக கிடையாது. என்கிட்ட பேசியிருக்கான். அதை விட அதிகமாக யார்ட்டையாவது பேசியிருக்கானான்னு எனக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கடை, அவன் தங்கச்சி, அவன் அப்பா, இந்த ஊர், அதுக்கப்புறம் நான். இதை தாண்டி அவனுக்கு வெளி உலகம் தெரியாது. அப்படி வெளி உலகத்துலேருந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறான் அப்படின்னா அது நீ தான். அப்படிப்பட்ட அவனை இப்போலாம் டீஸ் பண்ணுறாங்க பாரு பொண்ணுங்க. சும்மா நம்பர் கிடைச்சா பேசுறது, சும்மா ஒரு நம்பர் கிடைச்சா அந்த பையனை கலாய்க்கிறது, அவன் பாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கறது, பார்த்ததுக்கப்புறம் நான் சும்மா தான் பேசினேன், விளையாட்டுக்கு பேசினேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் அவன் லைஃப்க்கு அது செட் ஆகாது. என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் இல்லை. எனக்கு புரியுது நீங்கள் எதை வச்சு சொல்ல வரீங்க. ஆனால் என்னோட பாசம் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது. பிடிச்சவங்க கிட்ட நேராக பேச தைரியம் இல்லாதனால தான் இப்படி முகமூடி போட்டு பேச வேண்டியதாக இருக்குது.
நான் ஊருக்கு வந்திருந்தப்ப தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் நான் தேன்மொழியை போய் பார்த்துருக்கேன். அவன் என் ஃப்ரெண்டு தானே கூட படித்தா. நான் போயிருக்கேன், வந்திருக்கேன். அவங்க அண்ணன் இருக்கிறது தெரியும். நான் அவர் ஃபேஸை கூட ஒழுங்காக பார்த்தது கிடையாது இது வரைக்கும். இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன் இத்தனைக்கும். ஆனால் நான் இந்த லீவுக்கு போனப்போ தான் அவங்க அண்ணன் சோகமாக நின்றுட்டு இருந்தார். அப்போ தான் அவன் சொன்னான், இவன் சோகமாக நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எஃப்எம்மில் ஒரு பொண்ணு பேசும், அந்த பொண்ணு குரலை கேட்டுக்கிட்டே தான் வேலை செய்வான், அந்த பொண்ணு பேசிட்டா சந்தோஷமாயிடுவான் அப்படின்லாம் அவன் சொன்னான். அப்போ தான் என்னடா யார் அந்த பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். அப்பா அவள் சொன்ன பேர் தான் கார்மேக குழலி. கார்மேக குழலி வாய்ஸை கேட்கலனா கூட அவர் சோர்ந்து போயிடுவார். கார்மேக குழலின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியாத முகம் தெரியாத ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. யாரோ ஒரு பொண்ணு உணர்வுபூர்வமாக கதை சொல்கிறான், அந்த கதையும் மதிச்சு அவர் அந்த பொண்ணு மேலே பாசம் வச்சிருக்கிறது, அந்த பொண்ணு குரலுக்காக ஏங்குறது, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன் எஃப்எம் கேட்குற எல்லாருமே உணர்வுபூர்வமாக கேட்குறது கிடையாது. ஒரு சில பேர் உணர்வுபூர்வமாக கேட்குறாங்க, அதையும் நான் தப்பு சொல்லலை. ஆனால் நான் பேசின கதையை அவர் உள் வாங்கி அதை ஆழ் மனசில் பதிய வச்சு என் குரலையும் அந்த கதையும் அவர் மனசில் போட்டு புதைச்சிருக்காரு. எனக்கு பயம், நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு பயம். எங்கே அவர் நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா என் ஃபேமிலிக்காகவும் உங்களுக்கே தெரியும் என் அண்ணன் எப்படி எங்கள் அப்பா எப்படின்ட்டு. அதனால் அவங்க 2 பேருக்கும் பயந்து அவர் பேசாமல் விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் யோசித்து அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு வந்து நான் கார்மேக குழலி உங்களுக்கு பேச சொல்கிறேன்னு சொல்லி நான் பேசிகிட்ருக்கேன். சரி, இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? நேற்று நைட்டு பேசினப்ப என்னை பிடிச்சிருக்கு, என் கூட இருப்பியான்னு முதற்கொண்டு கேட்டுட்டாரு. என்ன சொல்கிறேன்? முத்துவா கேட்டான் உண்மையா? ஆமாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என் கூட காலம் பூரா வர ரெடியாக இருக்கேன்ற மாதிரி கேட்டார். என்னால் நம்பவே முடியல. முத்துவா? அவருக்கு ஒரு பொண்ணு அழகாக இருப்பாளா அசிங்கமாக இருப்பாளா, அவள் பேக்ரவுண்ட் என்ன, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவர் மேலே நான் கொஞ்ச நாள் தான் அக்கறை காமிச்சேன். அந்த அக்கறையிலையும் நான் பேசின விதத்துலையுமே அவருக்கு என்ன பிடிச்சிருச்சு. என்னை லவ் பண்ணுறேன்னு நேத்தி சொல்லிட்டாரு. நானும் திருப்பி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் எஃப்எம்மில் நான் என்னோட கதையை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் நான் பேசுனது எல்லாமே என் ஃபேமிலியை பற்றி தான், எங்கள் அப்பாவை பற்றி தான், எங்கள் அண்ணன் பற்றி தான். அதில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா, அந்த பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை மூலமாக ஒரு நல்லது நடந்துடாதான்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அது என்னோட கதை தான், அதை தான் அவர் உள்வாங்கி கேட்டுட்டு இருந்தார். ஆனால் அது என்னோட கதைன்னு அவருக்கு தெரியாது. நேத்தி தான் அவர்கிட்ட அது என்னோட கதை தான், அந்த பொண்ணு நான் தான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா, இவங்களெல்லாம் எதிர்த்து போராட உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அவர் அதுக்கு பதில் சொல்லலைண்ணா, யோசிச்சுட்டு வச்சுட்டாரு, அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு. நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு முழு மனசோட தானே சொன்னான்? ஆமாம், என்னை பிடிச்சிருக்குன்னு முழு மனசோட தான் சொன்னார். அவர் அவ்வளோ தெளிவாக பேசினார் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது. சரி, அதெல்லாம் விடு. உங்கள் அப்பா அண்ணன் எல்லாருக்காரையும் விடு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவங்க எல்லாரையும் எதிர்த்து உனக்கும் முத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க கூட நீ சந்தோஷமாக வாழ்வியா? உண்மையிலே உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? என்னண்ணா இப்படி கேட்குறீங்க? பிடிச்சதுனால தானே முகமூடி போட்டுட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். உன் ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அவன் எப்படி வேணாலும் சொல்லலாம், எனக்கு தெரியல, அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் அவன் லைஃப்பில் எந்த விதத்துலையும் விளையாண்டக்கூடாதுன்றதுனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன். 2 பேருக்கும் ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதல் ஜெயிக்கும், அதில் எந்த தடங்களும் வராது. எனக்கு தெரிஞ்சு உன் பேக்ரவுண்டை கேட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி எதிர்த்து போராடுறதுன்றதை கூட அவன் யோசிச்சிருக்க மாட்டான். அவன் தங்கச்சி கல்யாணத்தை பற்றி தான் யோசிச்சிருப்பான். அதுக்கு நான் பொறுப்பு. இன்னும் கொஞ்சம் நாளில் அவன் தங்கச்சிக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னா அவன் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பை கண்டிப்பாக நல்லபடியாக எடுத்து வைப்பான். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? நீ சொல்கிறத பார்த்தா உங்கள் வீட்டில் உனக்கு கல்யாண ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, தீவிரமாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. என்னை இந்த வாரம் கூட ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க. வந்தால் தான் என்ன கதைன்னு தெரியும். இவங்களெல்லாம் மீறி நீ எப்படி ஒர்க் பண்ண போன? நான் என்ன வேலைக்கு போகிறேன், என்ன செய்கிறேன்லாம் உங்களுக்கு தெரியாதுண்ணா. ஆனால் கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்றதை கண்காணிக்கிறான் ஒரு ஆள். அவங்ககிட்ட போய் சொல்கிறான் நான் எதுவும் லவ் பண்ணலான்றதை இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்காங்க, என்னை விட்டு வச்சுருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த கஷ்டம் வந்தாலும் யார் எதிர்த்து நின்னாலும் அவனை தான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ ஸ்ட்ராங்காக நின்னா உங்கள் 2 பேர் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு நான் ரெடி. நான் ரெடியாக தானே இருக்கேன். அவர் தான் இதுக்கப்புறம் ரெடியாக இல்லையான்னு சொல்லணும். அவர் சொல்கிற பதிலை வச்சு தான். சரி, ஓகே. அவனும் ஒரு முடிவெடுப்பான். அவன் தங்கச்சி லைஃப்க்கு சொல்யூஷன் கிடச்சதுக்கப்புறம் அவன் முடிவெடுப்பான். உனக்கு தான் தெரியுமே, அவன் தங்கச்சி லைஃப்பில் நான் தான் முடிவெடுக்கணும். நானும் எங்கள் வீட்டில் பேசிட்டு தான் இருக்கேன். பேசிவிட்டு உங்கள் 2 பேருக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன். சரிம்மா, எந்த காரணம் கொண்டும் அவன் மனசில் ஆசையை வளர்த்துட்டு தயவு செஞ்சு அந்த ஆசையை அழிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணிடாத. அவ்வளோதான் நான் ஏன் இல்லைன்னு சொல்லுவேன். அண்ணா, வாழ்ந்தாலும் செத்தாலும் அவர் கூட தான் முடிவு பண்ணிட்டேன். இப்படிப்பட்ட பாசமான மனுஷங்களாம் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு புரிய வச்சது எனக்கு அவர் தானே. பாசத்துக்கு மட்டும்தான் ஏங்கிட்டு இருக்கனே தவிர பணத்துக்கோ வசதியான வாழ்க்கைக்கோ நான் என்றைக்குமே ஏங்கினது கிடையாது. எனக்கு தெரியும் மகா, உங்கள் வீட்டில் நீ டிஃப்ரெண்ட் கேரக்டர்னு சொல்லிட்டு அதனால தான் நான் உன்னை டேரெக்டாகவே அப்ரோச் பண்ணேன். அண்ணா, பாசம்னா என்ன? இந்த உலகத்தில் பாசமாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பன்றதை உணர வச்சது அவர் தான். அவரை நான் எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக அவருக்கும் எனக்கு தான் கல்யாணம் நடக்கணும். சரி, ஓகே. ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என் லைஃப்பில் அக்கறை வச்சு அவர் லைஃப்பில் அக்கறைப்பட்டு நீங்கள் கால் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு பையனுக்காக பேசினது. நான் தேனை லவ் பண்ணுறேன், அவன் என் மச்சான்றதை தாண்டி நம்ம ஊர்லேயே ரொம்ப வெகுலியான இன்னசென்ட். அவன் யாருக்கும் மனசார கூட கெட்டது நினைக்க தெரியாது அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா, அவன் வளர்க்குற ஆசை நியாயமானதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக அதை தெரிஞ்சுக்கணும்னு கால் பண்ணேன். இப்போ என் மனசு திருப்தியாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு. பரவாயில்லம்மா, வைக்கிறேன். சுமை போட்டு பேசும் ஊரென்றால் மனம் தவித்திடும் மானே, இமை மீறும் கண்ணின் நீர
உயிரென்றால் தினம் துடிப்பவன் நானே. காலம் மாறும் கலக்கம் ஏதம்மா, இரவில்லாமல் பகலும் ஏதம்மா, நானும் பிள்ளைதானம்மா. மாமன் தோளில் சாய்ந்த முல்லையே, மயங்கி மயங்கி பேசும் கிள்ளையே, நீ என் வாழ்வின் எல்லையே, என்னை சேர்ந்தது கொடி முல்லையே, இது போலே துணையும் இல்லையே, இனி நீ என் தோளில் பிள்ளை.